அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபர் திருச்சி சூரிய சிவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக மற்றொரு யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. பிரபல கார் ரேசரும் சினிமா நடிகையான அப்துல்லா பாரதிய ஜனதா கட்சியில விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாக இருக்கிறார். நேற்று காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்து வந்தார். அதில் யூடியூபராக இருக்கக்கூடிய முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா உள்ளிட்டோர் தன்னை பற்றி அவதூறாக பேசுவதாகவும் தனக்கு பிறந்த 2 குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கண்ணீர் மிக ஒரு புகார் அளித்து பேட்டியும் அளித்திருந்தார். இது தொடர்பாக சவுத் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு நேற்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்ட நிலையில அவரிடம் சவுத் சைபர் கிரைம் போலீசார் சுஜாதா போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் முக்தார் அவர்களை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்துல அலிஷா அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்துல தனது பிறந்த 2 குழந்தைகளை முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்து ஆசிரியர்களாக ஒரு புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதனை வைத்து கடந்த 11 நாட்களுக்கு முன்பாக திருச்சி சூர்யாவும் முக்தாரும் அருவருக்கத்தக்க வகையில 2 குழந்தைகளை மையப்படுத்தி அலிஷாவை ஆபாசமாக சித்தரிப்பது போலவும் அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி மன உளைச்சலை தனக்கு ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே தொடர்ச்சியாக பெண்களை பற்றி ஆபாசமாக அவர்கள் பேசியிருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான ஆதாரங்களையும் அவர் அளித்திருந்தார். நேரடியாக காவல் ஆணையர் அமுல்ராஜா அவர்களை சந்தித்து இந்த புகாரனை அவர் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருச்சி சூர்யாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் முக்தார் அவர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக பெண் அலிஷா நேற்று கொடுத்த புகாரின் போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.